வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபின்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 53 சண்டேஸ் அப்படின்ற ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தன்னோட வயசான அப்பாவை பார்த்துக்கிறது ரிலேட்டடா 3 சிப்லிங்ஸ் இடையே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி தான் போகும். அந்த 3 சிப்லிங்ஸை ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு வீக்கெண்ட் ஒரு வீட்டுல ஒண்ணு கூடி தன்னோட அப்பாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. பட் அந்த பிளான் ஒரு வாரமும் நடக்க மாட்டேங்குது. காரணம், யாராவது ஒருத்தருக்கு முக்கியமான வேலை அப்படின்றது வந்துருது. ஸோ ஒரு வழியா இவங்க 3 பேரும் ஒரு வீக்கெண்ட் மீட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் எப்படி போகுது, அதுலயும் குறிப்பா அந்த பாத்ரூம் பல்பை மாற்றுறதுக்கு யார் ஒத்துக்கிறா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். பட் இதுல பேசிருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளை பார்த்துக்கிட்ட பேரண்ட்டை அவங்க வயசானதுக்கு அப்புறமாட்டும் அவங்கள திருப்பி பார்த்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சிரமங்களை ரொம்ப நீட்டா இதுல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த 3 சிப்லிங்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. அதுல 3ஆவதா இருக்கக்கூடிய நபர் பெருசா பினான்சியலா ஸ்டேபிளா இருக்க மாட்டாரு, ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற கனவோட இருப்பாரு. சோ அவரை மத்தவங்க பாக்குற விதம் அப்படின்றத வச்சு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி மூத்தவர் ஒரு நாவல் ஒண்ணு எழுதியிருப்பாரு, அதாவது 53 சண்டேல எழுதப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவல் ரிலேட்டடா வரக்கூடிய டிஸ்கஷன் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஓவரால் அந்த 3 பேருமே இந்த கடமையை தட்டி கழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதன் விளைவு என்ன ஆகுதுன்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க கான்வர்சேஷனை மையமா வச்சுதான் இந்த கதை நகருது. அதுல நிறைய கான்வர்சேஷன்ஸ் நல்லா இருந்தாலும் சில கான்வர்சேஷன்ஸ் பயங்கர லெங்க்தியா அமைச்சிருப்பாங்க. அது ஒரு விதமான போரான ஃபீல் அப்படின்றது ஆங்காங்கே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த கதையை பத்தி சொல்றதுக்கு பெருசா சம்பவங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஒரு சிம்பிளான ஒரு ஓடிடி வாட்ச், டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு வியர்டான விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இதுல பெருசா அடல்ட் சீன்ஸ்லாம் இல்ல. சோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.